வணக்கம். இன்றைக்கி மடி நோய் வந்த மாட்டை உடனே கண்டுபிடிக்க ஒரு சின்ன எளிய வழிங்க. இது எல்லா நேரத்துலையும் நம்ம மடியை தொட்டு பார்த்துக்கிட்டோ அது காம்பை தொட்டு பார்த்துக்கிட்டோ இருக்க முடியாது. பல அவசரத்தில் அதெல்லாம் நோட் பண்ணவும் முடியாது. நம்ம பாட்டுக்கு கறந்துருவோம். அந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் யோசிக்கவங்களாட்டியுமே மடி நோய் முற்றி போயிருங்க. அதனால் இந்த மடி நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழிங்க. இந்த மாதிரி ஒரு சல்லடை ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சல்லடை நல்லா இருக்குங்க. மற்றதை விட இது பரவாயில்ல மாதிரி தெரியுது. இது சின்ன கண் இருக்கிறத போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. இந்த மடி நோயினால தான் நமக்கு லாபமே ரொம்ப குறையிறது. அதனால் ஒரு சில நேரத்துலலாம் மாட்டு பண்ணை மேலே ஒரு விருப்பம் இல்லாமல் போயிடும். அதனால் இதை ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சி நம்ம வைத்தியம் பார்த்துட்டோம்னா உடனே இதை சரி பண்ணலாங்க. ரொம்ப முத்த விடாமல் பார்த்துக்கலாம். ரொம்ப முத்த விட்டுட்டோம்னா இது நமக்கு ரொம்ப லாபத்தை குறைச்சிருங்க. மாட்டுக்கு செலவு தான் அதிகமாக வைக்கும். அந்த ஒரு ஈத்தே வேஸ்ட்டாக போயிருங்க. அதனால் ஆரம்பத்துலேயே இந்த கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இருக்கும். இந்த 2 மாடு கறந்துட்டேங்க. இப்போ அந்த சல்லடை எடுத்து வச்சுருவோங்க. நல்லா லாக் பண்ணி விட்ருங்க. போட்டு கரெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சல்லடைன்னா ஏர் போகாதுங்க. இப்படி பாலை எடுத்து ஊற்றுனீங்கன்னா சல்லுன்னு இது இறங்கிருங்க. மடி நோய் இருந்துச்சுனாங்க இந்த மாதிரி பாலே இறங்காதுங்க. சல்லுன்னு பாலே இறங்காதுங்க. திரியாக இருக்கும். அந்த இடத்துலலாம் பாருங்கள், சுத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. மடி நோய் இருந்துச்சுன்னா திரியாக வந்துடுங்க. பால் உள்ளே இறங்காதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடமே அந்த சல்லடையிலே பால் நின்றுக்குங்க. மடி நோய் வந்துட்டாவே அது நமக்கு நல்லா தெரியுங்க. பால் ஊற்றும் போது தெரிஞ்சு போயிடும். இதை ஒரு வேலையை நம்ம டெய்லி என்ன கழுவுற வேலை மட்டும்தாங்க அந்த சல்லடையாக. இந்த வேலையை கண்டினியூவாக செஞ்சுட்டிங்கன்னா நான் ஆரம்பத்துலேயே நம்ம மடி நோயை கரெக்டாக நோட் பண்ணிக்கலாங்க. அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். இந்த மாதிரி சல்லடையை வச்சு பண்ணுங்கள். நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆரம்பத்துலேயே அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா டக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச நாட்டு வைத்தியத்தை பண்ணிடலாம். இதெல்லாம் காம்பில் மெடிக்கலில் போய் மருந்து வாங்கிட்டு காம்பில் ஏற்றி விட்றாந்தா ஏற்றி விட்டுக்கலாங்க. இல்லை டாக்டரை கூப்பிட்டு உடனே வைத்தியமும் பார்த்துடலாங்க. முத்திருச்சுனாவே இது நல்லா தெரியுங்க. முத்த விடாதுக்கு முன்னுக்கு இந்த சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டோம்னா உடனே சரி பண்ணி போடலாங்க. அந்த ஒரே நேரத்துக்குள்ளே அதை சரி பண்ணலாம். நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, 2 நேரம் சரி அடுத்த நேரம் பார்ப்போம்னாவே அது முத்திக்குங்க. நமக்கு தாங்க தேவையில்லாத நஷ்டங்கள், பால் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த எளிமையான வழியை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த சல்லடை ஒரு வேலை தான், அதை கழுவுற வேலை தான். இதை கண்டினியூவாக பண்ணிட்டோம்னா நமக்கு நம்ம அதிகமாக எதையும் யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சல்லடையை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாங்க மாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு. அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முத்த விட்டோம்னா அப்புறம் டாக்டரை கூப்பிட்டு பெரிய செலவு தாங்க பண்ணணும். அதனால் இந்த ஒரு ஈத்தே வேஸ்ட்டாக போகிற கண்டிஷனும் வந்துடுங்க ஒரு நேரத்துக்குலாம். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப எளிமையான மெத்தடு தான், நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.